நாம் முதலாவது இந்த நாளில் சாட்சிகளை நாம் கேட்டு நமக்காக ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு முக்கியமான 2 காரியத்திற்காக ஜெபித்து விட்டு தேவ செய்திகளை கேட்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அற்புதங்களை சாட்சிகளாக பெற்றவர்கள் சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த சாட்சிகள் மூலம் அநேகருடைய விசுவாசம் பலனடைகிறதையும், இயேசு எனக்கும் இப்படிப்பட்ட அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் உள்ளத்தில் அவளுக்குள்ளே தோன்றுகிறதும் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சில சாட்சிகளை கேட்ட பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு 5 நிமிடம் உங்களுக்கான ஜெப நேரம். நிறைய பேர் இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபித்து விடுதலை அற்புதம் பெற்றுக்கொள்கிறீங்க. ஏன்னா இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுவீங்க அற்புதம் செய்யலான்னு காத்திருக்கிறார். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் உடைய உள்ளத்திலே உருவாகத்தான் இந்த சாட்சிகள். இப்போ நீங்கள் இந்த சில சாட்சிகளை வாசிக்கிறேன். சகோதரர் ராஜா சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு 2014 திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். முதல் 4 ஆண்டுகளாக நாங்கள் பல மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனைகள் பெற்று மருந்துகள் உட்கொண்டு வந்தோம். உடலில் சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் கர்ப்பம் தரிக்கவே இல்லை. மருத்துவர்களும் இயற்கையாக கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று கூறிவிட்டனர். 4 வருடங்களாக மருந்துகள் உட்கொண்டும் பலன் இல்லாததினால் செயற்கை கருத்தரிப்பு முறைகளை முயற்சிக்கும்படிக்கு எங்களுக்கு ஆலோசனை கூறினார்கள். எங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு முறைகளின் மீது விருப்பம் இல்லை. மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து மருந்துகள் உட்கொள்வதை நிறுத்திவிட்டோம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ஆரம்பித்த நாள் முதல் தங்களது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் சகோதரர் அவர்கள் வேத வாக்கியங்களை விளக்கி கூறி மன்னிப்பு, எழுப்புதல், தேசத்திற்காக ஜெபித்தல், வேதத்திற்கு புறம்பான தவறான நம்பிக்கைகளை கைவிடுதல், தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்தல், வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிப்பது போன்ற காரியங்களை கற்றுக்கொண்டு ஜெபிக்க வாழ எங்களை ஒப்பு கொடுத்தோம். எங்கள் வீட்டில் இருந்த ஜாதகத்தை கிழித்து போட்டு சிலை வழிபாடுகளை விட்டு ஒழித்தோம். கர்த்தர் எங்களை கைவிடாமல் கடந்த நவம்பர் 2021 பூரண வளர்ச்சியை உடைய அழகான ஆண் குழந்தையை சுகப்பிரசவத்தில் பிறக்க வைத்து இந்நாள் வரை ஆசீர்வாதமாய் வளர வைத்து எங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தினால் நிறைத்து வழி நடத்துகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 7 வருஷமாக குழந்தை இல்லை, மருத்துவம் கைவிட்டு விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்ற சூழ்நிலையில் தேவனுடைய வசனத்தை கவனமாய் கேட்டார்கள். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை அவங்க பார்த்தபோது அதில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். பாருங்கள், தவறான நம்பிக்கைகளை வைத்து கொண்டு ஒரு பக்கம் இயேசுவிடத்தில் ஜெபித்தால் அற்புதம் நடக்காது. அதனால் ஜாதகத்தை கிழித்து எறிந்தார்கள். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இது மாதிரி உங்களுக்கு கிரக சரியில்லை, திசை சரியில்லை, தோஷம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படித்தான் அப்படின்னா கடவுள் எதுக்கு நமக்கு? கடவுள் என்கிறவர் எந்த சூழ்நிலையும் மாற்றுகிறவர். கடவுளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள் என்கிறவர். ஒன்று அவரை நம்பணும் அல்லது ஜாதகத்தை நம்பணும். ஜாதகத்தை நீங்கள் நம்பினாலே உங்களை அறியாமலேயே கடவுளை மறுதலிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கடவுள் நம்பிக்கை எடுத்து விடுகிறீர்கள் என்ற அர்த்தம். சும்மா சொல்லுவாங்க கடவுளே நம்பணும் இதே நம்பணும் சேர்ந்து அப்படியே அப்படி சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதை நம்பினா நீங்கள் கடவுளை மறுதலிக்கிறீங்க. கடவுளை நம்புகிறவங்க இதை நம்ப மாட்டாங்க. 2ல் 1 தானே. ரெம்படையும் போட்டு குழப்பி மத நம்பிக்கையை வைத்து சிலர் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறாங்க. நீங்களே யோசித்து பாருங்கள். இவங்க ஜாதகத்தை கிழிச்சு போட்டு சிலை வழிபாடுகளை விட்டு ஒழிந்து அவங்க இயேசுவை உண்மையாக ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. உடனே ஆசீர்வாதம் கிடைச்சதில்லை. உடனே குழந்தை பாருங்கள், ஆண்டவர் அழகான குழந்தையை கொடுத்து ஆசீர்வாதத்தை மகளை செய்திருக்கிறார் இல்லை? அப்போ நீங்களும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே சிலை வழிபாடு செய்கிறவர்கள். அது வேத புஸ்தகம் சொல்லுகிறது அது பாவம் என்று. அதை விட்டு ஒழிந்து உண்மையாய் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும்.
இயேசு கிறிஸ்து எந்த சிலையிலும் இல்லை, படத்திலும் இல்லை. அவர் ஆவியாய் இருக்கிறவர், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். இதை விசுவாசித்து நீங்கள் அவரை சொந்தமாக்கி கொள்ளணும். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்கள், சகோதரர் அருள்ராஜ் மும்பை பட்டணத்திலிருந்து, எனக்கு 15 வருடமாக தலையிலும் கை இரண்டிலும் ஊறல் வியாதி பிரச்சனை இருந்தது. தலையில் தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். சீப்பு எடுத்து வேகமாக சொரிந்து கொள்ளுவேன். ஊறலை சமாளிப்பதற்காகவே எப்பொழுதும் சீப்பு வைத்திருப்பேன். மருந்து, ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு பார்த்து விட்டேன். கொஞ்ச நேரம் அரிப்பு அடங்கியது மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்துவிடும். நான் தலையை சீவும் போது பொடுகு மாதிரி செதில் செதிலாக உதிரும். யாருமே என் அருகில் வரக்கூட யோசிப்பார்கள். தலையில் அரிப்பது போல கை இரண்டிலும் ஊறல் எடுத்து அரிப்பு ஆரம்பித்து விடும். சில நேரங்களில் தாங்க முடியாமல் சுரிந்து கொள்ளும்போது இரத்தம் கூட வரும். எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை வருடக்கணக்காக சாப்பிட்டும் கூட எனக்கு சரியாகவில்லை. பாருங்க, 15 வருஷம் இந்த ஊறல் வியாதிச்சு. கடந்த மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழா நிகழ்ச்சியில் பில்லி சூனிய கட்டுகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்யும்போது நானும் என்னுடைய வியாதிக்காக ஜெபம் செய்தேன். அதே நேரத்தில் என்னை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போனதை உணர்ந்தேன். அதிலிருந்து எனக்கு தலையிலும் கையிலும் ஊறல் இல்லை. தலையே சுத்தமாக உள்ளது. பொடுகு பிரச்சனையோ தோல் செதில் செதிலாக உதிரும் பிரச்சனையோ எதுவும் இல்லை. 15 வருடமாக எனக்கு இருந்த ஊறல் வியாதியிலிருந்து இயேசு எனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, 15 வருஷ பிரச்சனை, ஊறல் வியாதி. அது எவ்வளோ மருந்து மாத்திரை பணம் தான் செலவாச்சிரு. ஆனால் ஒரு ஆவி, அந்த ஆவி அவனுடைய சரீரத்துக்குள்ளே நுழைந்து இந்த வியாதியை கொண்டு வந்தார். அந்த அற்புத பெருவிழா, ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழா நடத்துகிறோம்ல, அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஆவி வெளியேறி போச்சிடும் அவங்களுடைய சரீரத்தை விட்டு. அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மாற்றம் பாருங்கள், அற்புத விடுதலை. சில வியாதிக்கு காரணம் அசுத்த ஆவிகள், பலவீனப்படுத்த ஆவிகள். அந்த ஆவிகள் நிமித்தமாக வியாதி வந்துட்டா அது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது, ஸ்கேனில் எந்த ரிப்போர்ட்லையும் தெரியாது. அதனால தான் நிறைய பேர் குழம்பி போவது. அது பிசாசினால் உண்டான ஒரு வியாதி. அதுலேருந்து விடுதலை பெறணுமானா இயேசு அந்த ஆவியின் கட்டிலேருந்து நமக்கு விடுதலை தரணும். அதனால தான் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகும். அடுத்து சகோதரி லட்சுமி விருத்தாச்சலம், நல்ல கவனிங்க இந்த சாட்சியை. உங்கள் கணவர் மதுபான குடிக்கு அடிமைப்பட்டு ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்களா? நீங்கள் என்ன செய்யணும் என்பதை இந்த சாட்சியில் அறிந்து கொள்ளலாம். என் கணவருக்கு 20 வருடமாய் குடிப்பழக்கம் இருந்தது. ஒரு நாள் கூட குடிக்க மறந்தது இல்லை. ஒரு நாளைக்கு 3 கட்டு பீடி புகைத்து விடுவார். சிகரெட் பழக்கமும் உண்டு. குடித்து விட்டு வந்தாலும் அவர் என்னிடத்தில் அமைதியாகத்தான் போவார். நான் தான் சண்டை போடுவேன். வீட்டிற்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து விடுவார். எந்த குறையும் வீட்டிற்கு வைக்க மாட்டார். ஆனால் அவர் குடிப்பது எனக்கு பிடிக்காமல் நான் சண்டை போடுவேன். அவரை எப்பொழுதுமே குற்றம் சாட்டி சண்டை போட்டு கொண்டே இருப்பேன். என்னால் தான் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும். இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் கொடுத்த தேவ ஆலோசனை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. கணவர் குடித்து விட்டு வந்தால் சண்டை போடாதீர்கள். நீங்கள் சண்டை போடுவதால் எதையும் மாற்ற முடியாது. கணவருக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். இது எனக்காகவே சொல்லப்பட்டது போல் உணர்ந்து என் கணவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்ததுமே மாற்றம் வந்தது. என் கணவரிடத்தில் இயேசுவே நேரடியாக இனி குடிக்காதே, இது பாவம் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு குடிகாரன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் பாருங்களேன், அது அனுபவம். குடிகாரன்ட்டு பேசுகிறார், நீ குடிக்காத. ஒரு மனைவி உத்தரவாதம் பண்ணி ஜெபிச்ச உடனே அந்த ஆத்மாவை கர்த்தர் சந்திக்கிறார் பாருங்க. இதைத்தான் செய்யணும். சண்டை போட்டுலாம் மாற்ற முடியாது. ஜெபம், முழங்கால், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் பேசியிருக்க, இனி குடிக்காதே, இது பாவம் என்று ஆண்டவர் சொன்ன உடனே பெரிய ஆச்சரியம், அவராகவே மனம் திரும்பினார். இப்பொழுது என் கணவர் குடிப்பதில்லை, சிகரெட் பீடி புகைப்பதில்லை, தினமும் ஜெபம் செய்கிறார். சண்டை போட்ட போது என் மாற்றம் வரவில்லை. ஜெபித்த போது இயேசு என் கணவரின் அடிமைதனத்தை மாற்றினார்.
என் ஜெபத்தை கேட்டு என் கணவரிடத்தில் பேசி 20 வருட அடிமைத்தனத்தின் வெளியே கொண்டு வந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, அவங்க சாட்சி ஃபோட்டோவோடு அனுப்பியிருக்கிறாங்க. விருதாச்சலம். எத்தனை மனைவிமார்கள் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்ல. சண்டை போட்டெல்லாம் மாற்ற முடியாதுங்க. பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டெல்லாம் அவங்கள மாற்ற முடியாது. முழங்கால் போடுங்க, ஜெபிங்க, கத்தர்கிட்ட கதருங்க, ஆத்மாக்காக உத்தரவாதம் படுங்க. நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து விடும். இன்னொரு சாட்சி பாருங்க. சகோதரி அனிதா திருப்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மூத்த மகனுக்கு 11 வயசு சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன். கடந்த ஜனவரி மாதம் அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்த பிறகு அவனுடைய வலது கால் வலிக்கிறது என்று சொல்லி நொண்டி நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாகிவிட்டான். அவனுடைய 2 கைகளும் கூட மடக்க முடியாமல் போய்விட்டது. யூரின் இரத்தமாக போக ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். 10 நாட்கள் வைத்திருந்து எல்லா பரிசோதனைகளையும் செய்துவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்கிறது, உங்களுடைய மகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அவனால் நடக்க முடியவில்லை. கால்களில் வலி அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. பரிசோதனைக்காக மட்டுமே 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் எந்த பயனும் இல்லை. அவனுடைய முகம் பார்ப்பதற்கே விகாரமாக மாறிவிட்டது. அவனுக்கு இருந்த வலியை பொறுக்க முடியாமல் எதற்கெடுத்தாலும் என்னிடத்தில் அதிகமாய் கோபப்பட ஆரம்பித்தான். என் மகனுக்கு என்ன ஆனது, என்ன பிரச்சனை என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 4 தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு அழைத்து கொண்டு வந்தோம். ஜெபம் முடிந்த பிறகு நீங்கள் கூடி வந்தவர்களுக்காக தனித்தனியே ஜெபங்களை ஏறெடுத்த போது நானும் என்னுடைய மகனை அழைத்து வந்து ஜெபம் செய்தேன். நீங்கள் என் மகன் மீது கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுகிறது என்று சொல்லி ஜெபித்தீர்கள். நம்பிக்கையோடு வீடு திரும்பினோம். சில நாட்களிலேயே என்னுடைய மகன் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய கைகளும் நன்றாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நல்ல சுகத்துடன் இருக்கிறான். என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத வியாதியிலிருந்து ஒரே நாள் ஜெபத்தில் என் மகனுக்கு வியாதி படுக்கையை மாற்றி பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் வல்லமை பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த நாமத்தை சொல்லணும். அப்போ இயேசுவை விசுவாசித்து சொன்னாதான் அது பலிக்கும். சும்மா மந்திர மாதிரி சொல்லுவதல்ல. இயேசுவை விசுவாசித்து எனக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார், அந்த இயேசு என்னை நேசிக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு அந்த பெயரை சொல்லி பாருங்க. உடனே அற்புத விடுதலை சுகம் உண்டாகும். இன்னொரு அற்புதமான சாட்சி பாருங்க. சகோதரி சாந்தி ஜஸ்டின் சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 4 மாதங்களுக்கு முன்பு எனக்கு இருந்த பல் பிரச்சனை காரணமாக பல் மருத்துவரிடம் சென்றோம். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு உங்களுடைய வாயின் மேல் பகுதியில் ஒரு சிறிய சதை வளர்ந்து தொங்குகிறது என்று சொல்லி வேறொரு டாக்டரிடத்தில் பரிசோதனைக்காக எங்களை அனுப்பினார்கள். அந்த மருத்துவர் பரிசோதித்துவிட்டு என்னுடைய கணவரிடம், உங்களுடைய மனைவிக்கு மவுத் கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கிறது, வாய் புற்றுநோய், உடனே பயாப்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அதை கேள்விப்பட்ட உடனே என்னுடைய உறவினர் ஒருவர் வாயில் கேன்சர் வந்து சாப்பிட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொஞ்ச வயதிலேயே மரித்து போனது எனக்கு ஞாபகத்தில் வந்தது. நமக்கும் அப்படி ஏதாகிலும் ஏற்பட்டு சீக்கிரத்தில் செத்து போய்விடுவோமோ என்று ஒரு மரண பயம் எனக்குள் வந்தது. இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி மாதம் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சி டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒன்றையும் நான் கவனிக்க மனநிலையில் இல்லை. சாட்சி நேரத்தில் ஒரு சகோதரியின் தாயாருக்கு வாயில் புண் ஏற்பட்டு மருத்துவர்கள் முடியாது என்ற நிலையில் அவர்கள் ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொண்ட சாட்சியை நீங்கள் வாசித்தீர்கள். அந்த சாட்சி எனக்காகவே சொல்லப்பட்டது போலவே இருந்தது. அந்த சாட்சியை கேட்டவுடனே எனக்குள் இருந்த சோர்வு மாறி
எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள் உண்டானது. ஜெப நேரத்தில் என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க என்று என்னை ஒப்பு கொடுத்து, எனக்கும் அற்புதம் செய்யுங்க இயேசுவே என்று விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, பாவத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. அதுதான் அற்புதம். பெரிய ஆச்சரியம், ஜெப நேரத்திலேயே என் வாயின் மேல் பகுதியில் தொங்கிக் கொண்டிருந்த சதை காணாமல் போய்விட்டது. டிஸ்அப்பியர். இட்ஸ் எ மிராக்கிள் இல்லை? அவங்க வாய்க்குள்ள அந்த சதை, கேன்சர் சதை தொங்கிக் கொண்டிருந்தது. இவங்க பாவத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு இயேசுகிட்ட ஜெபிக்கிறாங்க. டிவிக்கு முன்னால் இதே மாதிரி இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கள, அதே மாதிரி ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அந்த சதை காணவில்லை. இயேசு அதை எடுத்து போட்டு விட்டார். ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ண அப்படிதான். இயேசுடைய ஒரு தொடுதல் எல்லாத்தையும் மறைய பண்ணிடும். இதே டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பண்ணணும், அது பண்ணி எல்லாம் ரிப்போர்ட் எடுக்கணும், அப்புறம் ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் குறிக்கணும், அப்புறம் மயக்க மருந்து செலுத்தணும், அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகணும், சதையை வெட்டி எடுக்கணும். யோசித்து பாருங்களேன் எவ்வளோ காரியம். ஆனால் முழங்கால நின்று பாவத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்க. அப்படின்ற நேரத்துக்குள்ளே டிஸ்அப்பியர். அதான் இயேசுடைய ஆப்ரேஷன். ஒரு கத்தி இல்லாமல், ரத்தம் சிந்தாமல், மயக்கெல்லாம் கொடுக்காம அப்படின்ற நேரத்தில் இயேசு எவ்வளோ அற்புதமானவரில் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்ககிட்ட தான் பேசுகிறார். இன்றைக்கி நீ ஜெபம் பண்ணு, உனக்கு அற்புதம் செய்கிறேன். அவரை விசுவாசிங்க. பாவம் தடையாக இருக்குதில்ல, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த சதை காணாமல் போய்விட்டது. மறுபடியும் பரிசோதனைக்காக மருத்துவரிடம் காண்பித்த போது டாக்டரே ஆச்சரியப்பட்டு, இப்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என் மரண பயத்தை மாற்றி அற்புதமாக எனக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். யோசித்து பாருங்கள், எவ்வளவு இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை இயேசு செய்கிறார். அதுதான் அற்புதம் இல்லைங்க. என்றைக்கோ நடந்துச்சு முன்னால், அந்த காலத்தில் அது அந்த தலைமுறை நடந்ததுன்னா எழுதி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நடக்குதா? இன்றைக்கி செய்கிறாரா? இன்றைக்கி விடுதலை உண்டா? இன்றைக்கி அற்புதம் உண்டா? இதுதான் இயேசு செய்கிற காரியம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு அற்புதம் செய்யணும் பைபிள் எழுதியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கும் அதே விதமான அற்புதம் செய்கிறார்ல, அவர் தான் கடவுள், அவர் தான் இயேசு, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் வானத்தை சிருஷ்டித்தவர். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. சரி, இப்போ 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த நாள் இந்த அற்புதம் இது வந்து வியாதி சுகமாகிறது கூட ஒரு ஆஸ்பத்திரியில் போய் கூட சுகமாக்க முடியும். கேன்சர் சுகமாகுது, பல வியாதி சுகமாகுதில்ல, அதுக்குன்னு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 சுகமாக்குறாங்க, நடந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சாட்சி இருக்குது, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாகாது, இயேசுவால் மட்டும்தான் முடியும். 2 சாட்சி, ஒரே மாதிரி சாட்சி தான். இன்றைக்கி ரொம்ப அவசியம், கவனமாக கேட்கணும். உங்கள் வீட்டில் யாராவது மதுபானம் குடித்து போதையில் இருக்கிறவங்க உட்கார வச்சுருக்கீங்களா? ஆண்டவர் அவங்களோட பேச போகிறார். சகோதரனே சகோதரி, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகி விட முடியாமல் தவிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த சாட்சி. கவனமாக இந்த சாட்சியை பாருங்கள். 2 சாட்சி. முதலாவது, ஒரு வாலிப மகன் நகோசன், இடுக்கி மாவட்டம், அங்கேருந்து மறையூர், அங்கேருந்து அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த சாட்சி கேளுங்க, அடுத்தது இன்னொரு சாட்சியை பார்க்கலாம். 20 வருஷம் ஒரு பாவ பழக்கம், இன்னும் அவ்வளோதான், அதை விட முடியாது அப்படிதான் மனுஷனுடைய உள்ளத்தில் தோன்றும். இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்க முடியாத ஒரு பாவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்கள், 2 வருஷம் ஆயிற்று, மதுபானத்துக்கு சிந்தை இல்லை, புகைப்பிடிக்கன்னு சிந்தை இல்லை. இப்படி ஒரு மாற்றம் இதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவது. உங்கள் வாழ்க்கை மாறிடும். நீங்கள் நினைக்கலாம், இது இல்லாமல் இருக்க முடியாது, நான் பழகிட்டேன், அடிமை ஆகிட்டேன், அவ்வளோதான். எந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலையாக்க முடியும். நீங்கள் விசுவாசித்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், அவ்வளோதான். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், ஆண்டவர் கிரியை செய்வார். இன்றைக்கி எப்படி தேசத்துக்காக ஜெபிக்கிற மகனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மதுபானத்துக்கு போனது இப்போ வீட்டுக்கு வருகிறாரு. குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை, சந்தோஷம் இல்லை. இது இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மதுபான பழக்கத்தில் இருக்கிறவங்க, இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை நாள். இன்னொரு சாட்சி கேட்ட பிறகு ஜெபிக்க போகிறோம். சகோதரி கிருபா, கோவை மாவட்டம் பாப்பன்பட்டி,
இவங்களும் இதே மாதிரி ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அதை பாருங்கள். அதன் பிறகு ஆச்சரியமான காரியம் இல்லை, 50 வருஷம் மதுபானத்துக்கு அடிமை. 50 வருஷம் யோசித்து பாருங்கள். அரை நூற்றாண்டில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே குடிச்சே தீர்த்துருக்காங்களாம். அந்த பணம் இருந்தால் எவ்வளோ காரியம் நடந்திருக்கும் வீட்டில், யோசித்து பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதமானவர். ஒரு ஆத்மா மேலே இயேசுக்கு எவ்வளோ பெரிய அக்கறை பார்த்தீங்களா? இன்றைக்கி அவர் ரட்சித்தல குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அவர் குடியை விட்டுட்டார் என்பது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி தினம் 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்கல்ல. இது என்ன காரியங்க, விளங்கவே இல்லை. இது எப்படி ஒரு வயசான ஐயா 50 வருஷம் குடிகாரனாக இருந்தவர் இன்றைக்கி 74 வயசில் காலையில் 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறான்னா இது மனுஷனால் நடக்கிற விஷயமா? எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. தேவன் குடிகாரர்களை மணிக்கணக்காக ஜெபிக்கிறவளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியம். நான் குடியை விட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்கிறதில்லை. 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இதுதான் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். யாரெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு மாத்துறார் பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவைதானே? ஒரு 5 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு இந்த இப்போ மதுபான பழக்கம், போதை பழக்கம், இதிலேருந்து விடுதலை வேணும் அப்படி சொல்கிறாங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே இவங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களே, இந்த 2 பேரை இத்தனை வருஷம் குடி பழக்கத்தை இந்த விடுதலை கொடு. ஒரு வாலிப தம்பி, ஒரு வயசான ஐயா. அந்த மாதிரி வாலிபர்கள் இருக்கிறீங்க, வயதானவங்களும் இருக்கிறீங்க, பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு. இப்போது இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே, உங்கள் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் வரட்டும் ஜெபிங்க. குடும்பத்தில் இருக்க மற்றவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜெப உதவி செய்யுங்க. ஆண்டவரே என் கணவரை தொடுங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, என் சகோதரனை தொட்டுருங்க, அவனுக்கு விடுதலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? அற்புதம் நட. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், பெரியவங்க இருந்து அவங்க மேலே கை வைங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிடம் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே சுகம் தாரும். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய அற்புதம். கேன்சர் எல்லாம் மறைய பண்ணி இருக்கிறீங்க, கட்டியெல்லாம் டிஸப்பியர் பண்ண இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தீங்களே, எனக்கு செய்யுங்க. குழந்தைக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. கண்ணை மூடுங்க, வலதுகரம் வைத்து கொள்ளுங்க, முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஜெபிக்கிறீங்களா? வாயை திறந்து, இயேசுவே நீங்கள் அற்புதமான தேவன், ஸ்தோத்திரம். நீங்கள் செய்திருக்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இப்போ எனக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்படியே ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். என்னுடைய இருதயத்தில் இந்த பாவ ஆசைகள் விலகட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும். இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து எனக்கு விடுதலை தரட்டும். இயேசுவே விடுதலை தாங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க. இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்துருங்க. என்னால் முடியல, என்னால் விட முடியல. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, இயேசுப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. சகோதரி நீங்கள் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தையே நாசமாக்கி விடும் இந்த குடி பழக்கம். ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா விடுதலை கொடுங்க, சுகம் விடுதலை தாங்கன்னு கேளுங்க. வியாதி உள்ளவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே சுகம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், கணவருக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவே இந்த கேன்சர் வியாதியை மாற்றுங்க. இயேசுவே இந்த பொல்லாத நோய் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. சொல்ல 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 விடுதலை. ஆண்டவருடைய வல்லமை வீட்டுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமாம், நோய்களை கொண்டு வந்த அசுத்த ஆவிகள் விலகுகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகி போ. அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போ சாத்தானே. நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி சொல்லுங்க. வாய் திறந்து சொல்ல 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 ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது. அசுத்தாவி விலகுவதை உணர்கிறீர்கள். சிலர் சரிந்து கீழே விழுகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் பதறாதங்க, பயப்படாதங்க. அந்த ஆவி வெளியேறி போகிறது. சில சமயம் அப்படித்தான் தள்ளிவிட்டு போய்விடும்.
அவங்க நிறையா எழும்பிடுவாங்க, அதன் பிறகு சுகமாக இருப்பாங்க. ஆமாம், அந்த பாவ பழக்கத்தை கொண்டு வந்த ஆவி, குடிவெறியின் ஆவி, அந்த அசுத்த ஆவி விலகுகிறது. பயப்படாதங்க, இயேசுவின் நாமத்தில் இப்போ அப்படியே வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், நீ தொட்டு விட்டீர், சுகம் கொடுத்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் கொடுத்து விட்டீர், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்மை வெளிப்படுத்தி அவங்களை ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற்றும். கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் இவர்களையும் இந்த குடும்பத்தையும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்க. நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இப்போ